மாதம் ஆச்சு, இன்னும் காசு வரவே இல்லையே. ஹலோ ஹலோ. டேய், காசு இன்னும் வரவே இல்லைடா. நீ அனுப்புறேன்னு சொன்னியே. டேய் வேலையாக இருக்கேன்டா, அப்புறம் கூப்பிட்றேன் வை. டேய் 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 ஹலோ. காசு அதெல்லாம் ஒன்றும் வரல, என்ன பண்ணுறது? டேய் தம்பி, டேய் தம்பி, கதவு தரடா. டேய் இரு பார்த்துட்டு வரேன். டேய் ஒன்னதான்டா, கதவு தரடா. டேய் டேய் தம்பி, கதவு தர. போச்சு. டேய் நான் இல்லைன்னு சொல்லு போ. யாரு? டேய் கதவு தரடா. டேய் கதவு தரடாண்ணா. டேய் டே எங்கடி உன் புருஷன்? அவர் இல்லைங்களே, வெளியே போயிருக்காரு. ஓ, அப்போ வசதியா போச்சு. நான் உள்ள வரேன். அண்ணா அண்ணா அண்ணா, என்னண்ணா பேசுறீங்க? எப்படி வந்தான் பாத்தியா உன் புருஷன்? அண்ணே, நானா காசு வாங்கினேன், என்கிட்ட கேட்டிருக்கீங்க? ஓ, அப்படி சொல்ல வரியா? சரி ஓகே, நான் பார்க்குற விதத்தில் பார்த்துக்கிறேன். என்ன பிரச்சனை? சொல்கிறேன். சொல்லு, என்ன பிரச்சனை? வேற தலைவலி. ஹலோ டேய், ஏன்டா ஃபோன் எடுக்கல? என்னதான்டா ஆச்சு? டே கிரிப்டோவில் மார்க்கெட் டவுன்டா. நானே 10 லட்சத்தை விட்டு உக்காந்துட்டு இருக்கேன். 2 லட்சத்துக்கு சும்மா ஃபோன் அடிச்சிட்டு இருக்காத. டேய் என்னடா சொல்கிற? அப்போ என் பணம்? பிஸ்னஸில் லாஸ்ட்டா, அவ்வளோதான். வை ஃபோனை. ஹாய் மகேஸ்வரி. ஏய் ஹாய்டா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன் ஹஸ்பண்ட் எங்க? தெரியலையே, வெளியே எங்கே போயிருக்காரு. ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேன்றாரு. அப்படியா? ஓகே, நான் வந்தது கால் பண்ண சொல்கிறேன். சரி ஓகே பாய். ஓகே. எங்கே போயிருப்பாரு? ஏய் என்ன? சாப்பாடுறீங்கடி? அது ஒன்று தான் கேடு. என்னடி? மதன் வீட்டுக்கு வந்துட்டு போனான். ஃபோன் பண்ணா பதில் சொல்ல வேண்டியதானே எடுத்து. மதன் வீட்டுக்கு வந்தானா? என்ன சொன்னா? நீ வாங்கி ஏமாத்தனல, அந்த கடனை கொடுக்க சொன்னான். ஏமாத்துறடா? என்னடி? ஃபஸ்ட்டு மதன் கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடு. ஒன்னால எனக்கும் அவனுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போகுது. ஓ, அப்படி போகுதா கதை? மகேஸ்வரி மதன் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வேணாண்டா, அப்படி பேசாத. நீ எப்பயுமே உனக்கே சப்போர்ட் பண்ணு. 2 பேரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. நான் போகிறேன், நான் போகிறேன், நான் போகிறேன். இவனை நம்பி வந்துட்டோம். இவனே நம்மளை இப்படி சந்தேகப்படுறான். இனிமே உயிர் வாழ்றதுல பிரயோஜனமே இல்லை. பிரதர், உங்களுக்கு என்ன சொல்கிறேனே தெரில பிரதர். பிரதர், அண்ணா வராரு. தம்பிங்களா, இந்த சோக கதைலாம் என்கிட்ட வேண்டாம். காசு அதுதான் எல்லாமே. அண்ணா, ஒரு ஒய்ஃப் வந்து 10 நாள் கூட ஆகலை. அதுக்கு
சரி, நான் இப்போ என்ன பண்ணணும் சொல்லு. எனக்காக கடைசியாக ஒரு மாதம் டைம் கொடுங்க. கண்டிப்பாக ரெடி பண்ணிடுவார். அப்படி பண்ணலன்னா நான் தரேன் உங்களுக்கு. சரி, 2 பேர்த்துக்கு 1 மாதம் டைம். அதுக்குள்ளே தரலன்னா 2 பேரும் செத்துருவீங்க. உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. ம். ராஜேஷ் எப்படியா ரெடி பண்ணியிருப்பா. போலாம். போச்சு, எல்லாம் போச்சு. நானும் சாகலான்னு தான் வந்தேன். பட் உங்களுக்கு என் லைஃப் மோசம் இல்லை. ஸோ நான் வாழலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எது நீயும் சாவந்தியா? மச்சான் நான் பேசணும்ல, இவனை எழுறதாண்டா. நீ ஏன்டா சாவந்த? ப்ரோ. ஆ? ஏன் ப்ரோ? ஏன் கிருஷ்ணா ப்ரோ அப்பா அம்மா ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ கூட இல்லாமல் கிளியர் பண்ண சொன்னீங்க? அவங்க தான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே எப்போவும். அனாதையா, யாருமே கூட இல்லாமல். சரி ப்ரோ, அவங்க ஞாபகத்துமே ஒரு ஃபோட்டோ கூட இவ்வளோ பெரிய வீட்டில் இல்லாமல் எப்படி ப்ரோ? வேறு ஏதாவது பேசு, அவங்கள ஞாபகப்படுத்தாத. சரி ஓகே, உங்கள் விருப்பம். ம். சரி ஓகே, நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கில் யார் பார்த்துப்பா நீங்கள் இப்படி உட்காந்துருந்தா? நீ பார்த்துக்கோ கௌதம், நீயும் நம்ம ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ணுற. நான் எப்படி நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கில் பார்த்துப்பேன் தனியாக? ஒரு 2-3 டேஸ் பார்த்துக்கோ கௌதம். நான் லேப்டாப்பில் இருந்து ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். கூடிய சீக்கிரம் நானும் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். சரி ஓகே, நான் நம்ம ஆஃபீஸ் கிளம்புறேன். ம், ஓகே கௌதம். ஹலோ, வீட்டில் தான் ப்ரோ இருக்கேன். ஆ சொல்லுங்க. ஓகே ஓகே, அப்படியா? ஓகே ப்ரோ, இதில் என்ன இருக்குது? நோ ப்ராப்ளம், கூட்டிகிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ, பாய்.
ஹாய். ஹாய் ப்ரோ. ம் உள்ளே வாங்க. உள்ள வா ப்ரோ. இவங்க தான் நான் சொன்ன பொண்ணு. ம் நேம் கரிஷ்மா. ஹாய். வணக்கம். ம். ரொம்ப தேங்க்ஸ் என்னை இங்கே தங்க வச்சதுக்கு. இதில் என்னங்க இருக்குது? கௌதமோட சிஸ்டர்னு சொன்னா ம். பிரச்சனை இல்லை, இட்ஸ் ஓகே. கௌதம், நான் மேலே கெஸ்ட் ரூம் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே ப்ரோ. இவங்களை அங்கே ஸ்டே பண்ணிக்க சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காம என்கிட்ட கேளுங்க. இது உங்கள் வீடாக நினச்சிக்கோங்க. ஓகே கௌதம். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. கரிஷ்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்க. ஓகே, லவ்வை பற்றி என்ன நினைக்கிற? லவ் பற்றி நினைக்க முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன். ஏன், என்னாச்சு? குடும்ப கஷ்டம், கிரெடிட் நிறைய இருக்குது. வேலைக்கு போய் தான் கடன் அடைக்கணும். இதில் லவ் பற்றி நினைக்க முடியாது. ஓகே, காசெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு நான் வேலை போட்டு கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களுக்கு ரெஸ்யூம் அனுப்புகிறேன். ரெசிமா? ரெசியூமில் வேணாம். ரெஸ்யூம் இல்லாமல் என்ன வேலை? நீ எனக்கு வந்து ஒய்ஃபா? லவ் மட்டும் கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டா போதும். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஹேய், எவ்வளோ சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி கேட்குற? இல்லை, நிறைய ஏமாந்துட்டேன், அதான். ஓகே, என் சொத்தை எல்லாமே இன்னைக்கே உன் பேரில் எழுதி வைக்கிறேன். ஓகேவா? நிஜமாக தான் சொல்கிறியா? உண்மையாக தான் சொல்கிறேன். ஐ லவ் யூ. லவ் யூ டூ. என்ன ப்ரோ இங்கே உட்காந்துருக்கீங்க? பிரதர், உங்களை நம்பி தான் என் கசினுங்கிற தங்க வச்சேன். இப்படி பண்ணிட்டீங்களே ப்ரோ.
நான் என்ன பண்ணேன்? எல்லாமே எனக்கு தெரியும். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, அவ்வளோதான் சொல்லுவேன். ஆமாம் ப்ரோ, நானும் உங்கள் தங்கச்சி லவ் பண்ணுறோம். இப்போ என்ன அதுக்கு? சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நான் கிளம்புறேன். இன்னும் எவ்வளோ நாள் தான் நான் இங்கே இருக்கிறது? என்னால் முடியாது. ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணு. கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுமா? அதான் அவன் சொத்தெல்லாம் என் பேருக்கு மாற்றியாச்சுல்ல. அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் டிலே பண்ணுற? டிலேலாம் பண்ணலாமா, பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். கரெக்டாக டைம் வரும்போது தான் அவனை தூக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண முடியும். நீ தயவு செஞ்சு எதுக்கும் ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம். நீ அவன்கிட்ட மாட்டிக்காத, சேஃபாக இரு. ஓகே? அவனை ஃபோன் பண்ணி வர சொல்லு. இதான் வீடு, வெளியே போயிருக்கான். பிளான் பண்ணி அடிச்சா செட்டில் ஆயிடலாம். ஒர்க் அவுட் ஆகுமா? நீ லவ்வை மட்டும் பார்த்துக்கோ, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். லவ்வுக்கு மயங்காத ஆளே இல்லை, அதுவும் லவ்வுக்காக ஏங்குறவன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சரி, நான் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வருது? நான் பிளான் பண்ணுறேன், யூ டோன்ட் வரி. என்னமோ பண்ணு, நீ பார்த்துக்க, என்னை மாட்டி விடாத. என்னாச்சு? என் வாழ்க்கையில் சந்தோஷங்கிற விஷயம் நிலச்சதே இல்லை. நீங்கள் 2 பேரும் என்னை ஏமாத்திருந்தாலும் நான் உங்ககிட்ட என்னமோ உண்மையாக தான் இருந்தேன். அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ. எனக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு கௌதம். நீங்கள் என்னை கொலை பண்ணிவிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ போகிறீங்க. எதுக்கு இதெல்லாம்? என் சொத்தை நீங்கள் 2 பேருமே வச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருங்க. நான் கிளம்புறேன். டே கௌதம், நம்ம சொந்தமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசே ரொம்ப நாள் நிலைக்காது. இதெல்லாம் நிலைக்காது. கரிஷ்மாவை நல்லா பார்த்துக்கோ. நான் கிளம்புறேன். லவ் யூ கரிஷ்மா. எல்லா சொத்தையும் கொடுத்துட்டு இந்த காரை மட்டும் எட்டுன்னு வந்துட்டல்ல? காரா? எந்த காரு? இந்த காரு. இந்த கார் ஏன் கார் இல்லையே? ஒன்றுது இல்லையா? எது? இந்த கார் உன் கார் இல்லையா? திட்டுக்க சாப்போ. சூப்பரு. அப்ப இந்த கார் யாருது ப்ரோ?
சொல்லு சப்ப. தலை நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் தலை. ஓகே, அங்கே நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூப்பிடு. கேஷை கார்டு கீழே வச்சுட்டு நீ மட்டும் தனியாக உள்ளே போ. ஓகே தலை, நான் பார்த்துக்கிறேன். கேஷ் கார்டு கீழே பத்திரமா இருக்குது. ஏய், எது வந்தாலும் தயங்காமல் கூப்பிட்றா. ஓகே தலை. பார்த்து. சொல்லு சப்ப. தலை இங்கே யாருமே இல்லை தலை, ஃப்ரீயாக தான் இருக்குது. உனக்கு தெரியாது, அங்கே அவங்க ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன தலை சொல்கிற? இவர் அப்படியே ஃபோன் பேசிட்டு வெளியே வா. கார் அங்கேயே விட்டுட்டு நான் சொல்லும்போது நீ டி நகர் வந்தால் போதும், புரியுதா? ஓகே தலை, நான் வந்துடுறேன் தலை. சப்ப சொதப்பிடாதரா. நான் பார்த்துக்கிறேன் தலை. வெய். அம்முக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் தலை என்னத்துக்கு தலை இங்கே வர சொன்ன? ஹேய், உன்னை ஃபோன் பண்ணும்போது தானே வர சொன்னேன். எதுக்கு இப்போ நீ வந்த? சரி, பணம் பத்திரமா இருக்கா இல்லையா? அதெல்லாம் காரில் பத்திரமா இருக்கு தலை. கார் சாவி பத்திரமா இருக்குல்ல? தலை என்னடா தடவுற? தலை கார் சாவியை காணும் அச்சு சா வச்சிரும் உன்னை. ஏய், இங்க பார், மரியாதையா கார் சாவி தேடி கண்டுபிடிச்சு காரை கொண்டு வா. அவங்கள வர சொல்லிட்டேன். சரக்கு வந்துரும். போய் பணத்தை எடுத்துடா போ. போடும். தலை சரக்கு கொடுத்துடலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொல்றா, என்னாச்சு? தலை சாவி கிடைக்கல தலை. அப்புறம் காரியம் காணும் தலை. தெரியாதா? சரி, ஆர்சி புக் எங்க இருக்கான்னு தேடுங்க. ஏய், காலடுறா. ப்ரோ, கார் டிக்கில இருக்கணும் பாப்பமா. வாங்க. கரெக்ட். டேய், பணம்டா. பணம் வச்சு
மச்சான் காசு மச்சான். மச்சான் பேக் ஃபுல்லாக பணம் இருக்கு. இங்கே பாரு, இந்த கார் இனிமேல் நமக்கு தேவையில்ல. நாம இந்த கேஷ் எடுத்துட்டு இந்த கார் அங்கே விட்டுட்டு நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம். அதான் நமக்கு சேஃப். புரியுதா? ஓகே வாங்க போகலாம். வாங்கடா. கார் ஒன்று சொல்லியிருக்கேன் வந்துடும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? வாண்ணே. இந்தாண்ணே இப்படி. இதில் 2 லட்ச ரூபா இருக்கு. அம்மாவை கூட இருந்து பார்த்துக்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போகணும். நான் வந்து கூட இருந்து பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் நீ எல்லாம் பார்த்துக்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. சரி. பார்த்துக்கண்ணே. சரியா? இது 2 லட்ச ரூபா இருக்கு. சரி வரேண்ணே. பாய். சரிப்பா. வாங்கடா. ஏய் காசு எங்கடா? பாஸ் கொஞ்சம் போடுங்க. என்ன தம்பி ஜிப்போ பண்ணுறாரு? இந்தாங்க நீங்கள் கொடுத்த காசு. ஹலோ காசு காசு ஹலோ காசு தலைவரே, காசு. இனிமே இவனை தொந்தரவு பண்ணுற வேலையை வச்சுக்கிற கூடாது, புரியுதா? போங்க தம்பி. பா நம்ம பணம் வந்துருச்சு. அப்பாடா.